ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் பற்றி வீடியோ போட்டிருப்பேன், ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, எல்லாருக்குமே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம 2 வீக்ஸ் எப்படி பண்ணலாம், அதுக்கப்புறமே மறுபடியும் க்ரூமிங் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சூப்பரான கிளாஸி ஸ்கின்னாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஃபாலோ பண்ணது ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் டெய்லி ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் கண்டினியூஸாக. ஏன்னா உங்கள் கூட வந்து நான் வீடியோ எடுத்து போட்டேன்னா நான் கண்டினியூஸாக வந்து ஒரு மோட்டிவேஷனோட நான் செல்ஃப் க்ரூமிங் வந்து சூப்பராக பண்ணுவேன். அதுக்காக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் மறக்காமல் பண்ணுங்கள். வின்டர் சீசன் வருதோ சம்மர் சீசன் வருதோ இது கம்பல்சரி பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆயிலெட்டெல்லாம் சாப்பிட்டனால பிம்பிள்ஸ் இதெல்லாம் போக வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுத்தமான கோகோனட் ஆயில், அதாவது சுத்தமாக இருக்கணும். அப்படின்னா நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரோஸ் பெட்டல்ஸ், கேரட், அப்புறம் ஒன்று என்னன்னு தெரியல, இது 3 ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுத்தமாக செய்கிறது, ஹோம்மேடாக செய்கிற மாதிரி ஆயில் நீங்கள் வீட்டிலேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து நிறைய ஹோம்மேடாக செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டாலேருந்து தான் வாங்கினேன். அது கூட ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணலாம். ஆரஞ்சு கலரில் இருக்கும். நீங்கள் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் யூஸ் பார்த்துருக்கேன். ரீசெண்டாக குஷ்பு வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வைரல் ஆச்சு அந்த ஆயில் வந்து, கேரட் ஆயிலு, கேரட், ரோஸ் பெட்டல்ஸ், வேறு என்ன ஒரு ஆயில் இருக்கும், 3 ஆயில்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இதில். அவங்க வந்து கேரட் ஆயில் வீட்லேயே ப்ரிப்ரேஷன் பண்ணி அது வந்து ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் இன்னும் பிரைட்டாகணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே சிம்பிளுங்க. ஹோம்மேடாக ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைம் கிடைக்காதவங்க, குழந்தை வச்சுட்ருக்காங்க, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்தவரை 2 ட்ராப்ஸோ 3 ட்ராப்ஸோ எடுத்துக்கோங்க. 2 கை வச்சு நல்லா தேய்ங்க. அந்த லைட்டாக வார்மாக ஆகும் பார்த்தீங்களா, அந்த வார்மாக இருக்கும். ஃபேஸ் வந்து கிளியர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆயில் நல்லா சூடுபடுத்தி நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணணும். நிறைய இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். அதோட வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும். இன்ஸ்டா, யூடியூப்பு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து இப்போ நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி ஒரு 5 எக்ஸசைஸ் வந்து ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கினே நல்லா மசாஜ் கொடுங்க. எல்லாமே இப்படி பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் இங்கே வந்து சர்க்கிள் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லக்கூட அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் மெயின்டைன் ஆகிடும். ஈஸியாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது, பிம்பிள்ஸு அதெல்லாம் வராது, கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். நான் இப்போ வந்து கோகோனட் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நேற்று வந்து கண்ணில் வந்து காஜல், ஐலைனர் இதெல்லாம் யூஸ் பண்ணேன், அதனால் கண் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். இப்போ ஆயில் போட்டு மசாஜ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் குளிச்சிட்டேன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இருந்தாலுமே குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டோனர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீரம், அப்புறம் இது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் போடுறதா இருந்தால் போடுங்க, அப்படிலாம் வெளியே போக சொல்ல கூட நீங்கள் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு வெளியே போகணும் வரணும் அப்படின்னு சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க பேசிக்காக. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே உங்கள் ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், உமன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ஸ்கின் கேர் பண்ணலன்னா நம்ம ஸ்கின்னு சேகி ஆகும். ரொம்பவே என்ன சொல்கிறது, சீக்கிரமாக வந்து உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப வயசான மாதிரி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இப்போ கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். குட்டி பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இது மாதிரிலாம் சின்ன சின்னதெல்லாம் பண்ணுவேன். நான் வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் பண்ணுவேன். ரேராக வந்து என்னோடய ஃபேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சீரமு, மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன், இது மட்டும் தான் நான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் எது பெஸ்ட்டோ அதை தான் நான் யூஸ் பண்ணுறது. பசங்களுக்கும் அதை யூஸ் பண்ணுவேன். சம்மர் சீசனில் வந்து இது பச்சை பயிறு மாவு வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கோல்ட் ஆகிடும் எனக்கு.
சாரி வின்டர் சீசனில். இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது, அதனால் வந்து மறுபடியும் அது ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அது கூட கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தேய்ச்சி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். நார் அது மாதிரிலாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னு ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். கூடவே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இளநீர் இதெல்லாம் குடிங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து வீட்லேயே ப்ரிப்ரேஷன் பண்ணி சுகர் எல்லாம் குடிங்க. தண்ணி வந்து நிறைய 3 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அன்ஹெல்தியாக உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்கின்னு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கின்னுக்குன்னு இல்லை, ஹெல்த்தியாக இருக்கலாம், அவ்வளோதான். நம்ம வந்து இருக்கிற லைஃப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் கழித்து நான் வந்து குளிச்சிடுவேன். தண்ணி வந்து இப்போ தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால் தண்ணி குடிக்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மதியம் வந்து 2 லிட்டர்ஸ் முடிச்சுட்டு மதியம் தண்ணி குடிக்கணும். வாக்கிங் வந்து ஈவினிங் போகலான்ட்டு இருக்கேன். வீட்டிலே தான் போக முடியும், வேறு வழி இல்லை. குழந்தை வச்சுக்கிட்டே பண்ணணும். சில சமயம் குழந்தை சைலண்ட்டாக இருக்காங்க, சில டைம் அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம், லைஃப் எப்படி போதும்னு தெரியல. அவங்க கூடவே ட்ராவல் பண்ணணும். ஹாப்பியாக மைண்ட் செட் வச்சுக்கணும் மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். வீட்டில் ஏன்னா சுச்சுவேஷன் வந்து குழந்தை எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மைண்ட் செட் வந்து எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. எதனா சுச்சுவேஷன் வந்து அப்செட்டாக நடந்தாலும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு, இல்லைன்னா அந்த இப்போ இங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னா இந்த ஸ்பேஸ் விட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி வேடிக்கை பார்த்துன்னு அந்த மாதிரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் பற்றி உள்ளதும் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்ன வேலை பெண்டிங் வேலை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்களே என்ன சொல்கிறது, ப்ராப்ளத்துலேருந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ்ஸு ஓவர் ஆக ஹார்ட் அட்டாக்லாம் வரும். மெயின் காரணம் அதை தான் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. அந்த டைம் கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும், கூட இருக்கிறவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து 2 இயர்ஸாக இப்படி தான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் அதிலே 2 டேஸாக இருப்பேன். ரொம்ப அப்செட்டாகவும் ஒரு வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுவேன். எப்படி சொல்கிறதுனா அந்த அளவுக்கு டென்ஷன் வந்து ஓவராக இருக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லவே இல்லை. மைண்ட் செட் வந்து நான் ஒரு கோல் வச்சேன் 2 இயர்ஸ் முன்னாடி. அதே மைண்ட் செட்டில் தான் இப்பயும் இருக்கிறேன். எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து எதனா சின்ன சின்ன சண்டை வந்தாலும் கொஞ்ச நேரம் வெளியே போயிடுவேன். அப்புறமா அந்த இடத்த பக்கமே வர மாட்டேன். எதனா ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு அப்புறம் வருவேன். அந்த டாப்பிக்கே மறந்துடும். மறுபடியும் நார்மலாக யார் இருக்காங்க, நம்ம தானே பேசணும், சண்டை போட்டால் எப்படி சொல்லிட்டு நார்மலாக பேசிக்கணும், என்ன வேணும் அப்படி செஞ்சு கொடுத்துக்கிட்டு அப்படி இருப்பேன். அவங்களும் மறந்துடுவாங்க, ஹாப்பி ஆகிடுவாங்க, நம்மளும் ஹாப்பி ஆகிடலாம், அவ்வளோதான். ஃப்யூச்சரில் வந்து அவங்க செஞ்ச தப்பை அவங்க ஒத்துக்குவாங்க. மைண்ட் செட் மாதிரி அவங்களும் இதே ஹேபிட் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், ரோல் மாடலாக இருக்கணும். கிட்ஸுக்கு வந்து மம்மி டேடி தான் ரோல் மாடலாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம சிலது வந்து அவங்க நம்மளை பார்த்துனே தான் வளருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் பண்ணுவாங்க. கோவப்பட்டிங்கன்னா நம்ம பேட் வேர்ட்ஸ் பேசுகிறோமோ அதுவே அவங்களும் பேசுவாங்க. குட் ஹேபிட் சொல்லி கொடுத்திங்கன்னா அதுவே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் விஷயம். இது தெரிஞ்சு குழந்தைங்கள வளங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹெல்த்துக்கும் சரி, இன்டேக்கும் சரி, அப்புறம் ஃபேஸ்க்கும் சரி நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். சிம்பிளாக வச்சு வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.